இந்த அபிமன்யு கொடுத்ததுக்கு அப்புறமா இது ஒரு 25 நாளில் வந்துங்க இந்த ஆர்பிஎக்ஸ் மருந்து கொடுத்துருக்குங்க. இந்த மருந்து கொடுத்ததுக்கப்புறம் செடிங்களும் நல்ல பச்சை பசேன்னு இருக்குது. கேரட்டும் வந்து நல்ல கலர் ஆகிருக்குதுங்க. நல்லா இருக்குங்க இதோட ரிசல்ட்டு. செடி தண்டு எல்லாம் நல்ல ஊக்கமாக இருக்குதுங்க. தண்டு நல்ல ஊக்கமாக இருக்குது, நல்லா இருக்குதுங்க. இவ்வளோ நாள் வந்து கெமிக்கல் மருந்து தான் கொடுத்துருந்தேன். அந்த கெமிக்கல் மருந்துக்கும் இதுக்கு வந்து நிறைய வித்தியாசம் இருக்குதுங்க. இந்த மருந்து கொடுத்ததுக்கப்புறம் கொஞ்சம் நல்லா இருக்குதுங்க. இப்போ இந்த கேரட் வந்து 60 நாள் ஆச்சுங்க. இந்த அபிமன்யு கொடுத்ததுக்கப்புறம் இந்த கேரட்டோட வேர் வளர்ச்சி நல்லாயிருக்கு, நல்ல சைனிங் இருக்குங்க. நல்லா செடி பச்சை பசேன்னு இருக்குது. டைம் கேன் குரோத் இருக்குது, கொஞ்சம் துடுவாகவே ஆயிருக்குங்க கேரட். வணக்கம் சார், இது நீலகிரி மாவட்டம் உதகமண்டலம் தாலுக்கா சோலூர்லேருந்து பேசுகிறேங்க. பேர் நவநீதனுங்க சார். இப்போ நாங்கள் இங்கே சோலூரில் வந்து ஒரு 8 ஏக்கர் விவசாயம் பண்ணிகிட்ருக்கோங்க. இந்த கிராப் வந்து கேரட் போட்டிருக்குங்க. இப்போ பூண்டு போட போகிறோம். இப்போ ஒரு 8 ஏக்கரை பண்ணிகிட்ருக்குங்க. அதில் இப்போ 4 ஏக்கரை கேரட் போட்டிருக்குங்க. 2 ஏக்கரை பூண்டு போட போகிறோம். இப்போ கேரட்டு இந்த பயிர் வந்து 2 மாதம் ஆகிருக்குதுங்க. பின்னால் இருக்கிற கேரட்டுங்க அது இப்போ 1 மாதம் ஆகிருக்குதுங்க. இப்போ இங்கே வந்து அதிகமாக வந்து கேரட்டும் உருளைக்கிழங்கு பூண்டு தான் அதிகமாக விவசாயம் பண்ணுறேங்க. இப்போ நான் வந்து கேரட்டு ஒரு 4 ஏக்கரை கேரட் போட்டிருக்குங்க. இப்போ அடுத்தது பூண்டு போடுறதுக்கு எல்லாம் ரெடி பண்ணி வச்சுருக்குங்க. நாங்கள் வந்து அதிகமாக வந்து கெமிக்கல் உரம் தாங்க யூஸ் பண்ணுறோம். என் நண்பர் ஒருத்தர் சொன்னாருங்க, ஏபிகேஎஸ் ஆர்கானிக்கு மருந்துங்க. கம்பெனியுடைய மருந்து அபிமானுங்க. அது வந்து ஒரு நல்ல ரிசல்ட் எனக்கு கொடுத்துருக்கு. நல்ல வேர் வளர்ச்சி இருக்குது, நல்லா இருக்குங்க, நல்ல ரிசல்ட் வந்திருக்குது. இது வந்து வேர் வளர்ச்சிக்கு நல்லா இருக்குன்னு சொன்னார் நண்பர். இந்த விதை போட்டு 20 நாளில் வந்து இதை வந்து யூஸ் பண்ணேங்க. ஒரு டேங்குக்கு வந்து 500 ml போட்டு இந்த நல்ல பூமியை வந்து முதல்ல நல்ல ஈரம் பண்ணிட்டேங்க. நல்ல தண்ணி பாய்ச்சி ஈரம் பண்ணினதுக்கப்புறம் 500 ml ஒரு டேங்க்கு ஊற்றி அடித்தேங்க. இதோட வேர் வளர்ச்சி நல்லா இருக்குதுங்க, நல்ல ரிசல்ட் கிடச்சிருக்குது. செடி நல்லா பச்சை பசேன்னு இருக்குதுங்க, நல்லா இருக்குதுங்க. மருந்து எல்லாம் வாங்கி யூஸ் பண்ணுங்க. இப்போ பட்டர்ஃப்ளை மூலமாக தண்ணியை தெளிக்கிறேங்க. பட்டர்ஃப்ளை மூலமாக தண்ணி நல்லா சுதம்ப தோட்டத்துக்கு தண்ணி தெளித்ததுக்கப்புறம் அது காலையில் நேரம் இல்லைன்னா சாயங்கால நேரத்தில் வந்து இது நல்லா ஸ்ப்ரே பண்ணிடுறேங்க. இப்போ வந்து நம்மளுக்கு நல்ல ரிசல்ட் கிடைக்குதுங்க. இந்த அபிமன்யு கொடுத்ததுக்கு அப்புறமா இது ஒரு 25 நாளில் வந்துங்க இந்த ஆர்பிஎக்ஸ் மருந்து கொடுத்துருக்குங்க. இந்த மருந்து கொடுத்ததுக்கப்புறம் செடிங்களும் நல்ல பச்சை பசேன்னு இருக்குது. நல்ல கேரட்டும் வந்து நல்ல கலர் ஆகிருக்குதுங்க, நல்லா இருக்குங்க இதோட ரிசல்ட்டு. செடி தண்டு எல்லாம் நல்ல ஊக்கமாக இருக்குதுங்க. தண்டு நல்ல ஊக்கமாக இருக்குது, நல்லா இருக்குதுங்க. இவ்வளோ நாள் வந்து கெமிக்கல் மருந்து தான் கொடுத்துருந்தேன். அந்த கெமிக்கல் மருந்துக்கும் இதுக்கு வந்து நிறைய வித்தியாசம் இருக்குதுங்க. இந்த மருந்து கொடுத்ததுக்கப்புறம் கொஞ்சம் நல்லா இருக்குதுங்க. இப்போ இந்த கேரட் வந்து 60 நாள் ஆச்சுங்க. இந்த அபிமன்யு கொடுத்ததுக்கப்புறம் இந்த கேரட்டோட வேர் வளர்ச்சி நல்லாயிருக்கு, நல்ல சைனிங் இருக்குங்க. நல்லா செடி பச்சை பசேன்னு இருக்குது. டைம் கேன் குரோத் இருக்குது, கொஞ்சம் துடுவாகவே ஆயிருக்குங்க கேரட்.